கலைநயமும் கைப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இங்க ஒருத்தர் பாருங்களேன், எவ்வளோ அழகா எழுதுறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ அழகா, எவ்வளோ ஸ்டைலா அந்த டிசைன்லாம் பாருங்களேன். பொதுவாகவே நம்மலாம் பென்சிலை பிடிச்சி பேப்பரில் எழுதுறதே அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அவ்வளோ அழகா எழுத்துக்கள்லாம் வருமானா அது பெரிய ஆச்சரியக்குறி தான். ஆனால் இங்கே பாருங்களேன், அந்த டேங்க் மாதிரி இருக்குது. அதில் வந்து அந்த வாகனங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் வரைவாங்களே டீசல், பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ்லாம் வரைவாங்கள்ல. அதை வந்து எவ்வளோ அழகாக வரைகிறாரு. கொஞ்சம் கூட கை நடுங்கலைங்க. ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணலை. அப்படியே அதை ஸ்பீடாக பண்ணுறாரு. அந்த கை அவர் அவர் வரைகிறத பார்க்குறதுக்கே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. கண்ணுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குதுங்க. உண்மையாகவே இதுதாங்க பல வருட பயிற்சி அப்படிங்கிறது. நம்மளோட பயிற்சி எந்த ஒரு விஷயமும் நம்ம தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கு ரொம்ப சுலபமாக வரும் அப்படிங்கிறது. இவர் எவ்வளோ அழகாக அந்த ப்ரஷ் எடுக்கிறாரு, பெயிண்டில் அப்படியே வரைகிறாரு. டீசல் அப்படிங்கிறது எப்படி ஸ்டைலாக எழுதியிருக்காருன்னு பாருங்களேன். அது போக அந்த வரைகிறது, கலர் அடிக்கிறதுலாம் உண்மையாகவே சூப்பராக இருக்குது. அப்படியே அச்சு பிசுறாமல் எழுதியிருக்காரு, வரைஞ்சிருக்காருங்க. அதான் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது இவர்கிட்ட. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் முடிச்சு க்ளீனாக நீட்டாக முடிச்சு கொடுத்துட்றாருங்க. Sarvana Elite Gold and Diamonds.